அனைவருக்கும் வணக்கம். கொழுக்கட்டை மாவு வீடியோவை எப்படி செய்வது என்று ஏற்கனவே நாங்கள் பதிவிட்டுள்ளோம். எனவே முந்தைய வீடியோவை நீங்கள் குறிப்புக்காக பார்க்கலாம். இப்போது அரிசி மாவை சலிக்கவும். அரிசி மாவை சலித்ததும் அரிசி மாவில் சிறிது உப்பு மற்றும் வெந்நீர் சேர்த்து மென்மையாகவும் நன்றாகவும் கலக்க வேண்டும். அரிசி மாவு கலந்த பிறகு சிறிய உருண்டைகளை செய்து கொள்ளவும். இப்போது பூரணம் செய்யலாம். கிண்ணத்தில் 2 ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை மாவு சேர்க்கவும். 2 ஸ்பூன் வறுத்த எள்ளு மாவு சேர்க்கவும். 2 ஸ்பூன் வெல்லம் சேர்க்கவும். 1 சிறிய ஸ்பூன் ஏலக்காய் சேர்க்கவும். அனைத்தையும் கலந்து கொள்ளவும். உருண்டையை சிறிது எண்ணெயில் தோய்த்து வட்டமாக தட்டி நடுவில் தேவையான அளவு பூரணம் வைத்து மடிக்கவும். இதுபோல் அனைத்து உருண்டைகளையும் தயார் செய்து கொள்ளவும். இப்பொழுது இட்லி பாத்திரம் 5 நிமிடம் சூடான பிறகு கொழுக்கட்டைகளை இட்லி பாத்திரத்தில் 10 நிமிடம் வேக வைத்து எடுக்கவும். இப்போது மிருதுவான கொழுக்கட்டை பரிமாற தயார்.